ஹலோ கேர்ள்ஸ், இன்னைக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ் அ சென்டென்ஸ்? சென்டென்ஸ்னா என்ன? ஒரு வாக்கியம்னா என்ன? ஒரு இங்கிலீஷ் வாக்கியம், இங்கிலீஷ் சென்டென்ஸோட கட்டமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சர் வந்து தமிழ் வாக்கியத்துலேருந்து வேறுபடும். இந்த டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். லுக் அட் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். வி ரீச்ட் ஹோம் அட் 2 o'clock. இதில் வந்து ரீச்ட் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு வேர்ப். ஸோ ஹூ ரீச்ட் ஹோம் அட் 12 o'clock? வி ரீச்ட் ஹோம் அட் 12 o'clock. ஸோ விங்கிறது சப்ஜெக்ட், ரீச்டுங்கிறது வேர்ப். இந்த சப்ஜெக்ட் தான் இந்த ஆக்ஷனை பண்ணுறது. சிமிலர்லி இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ரீட்டா கேம் லேட். இதில் வேர்ப், அதாவது ஆக்ஷனுங்கிறது கேம். ஹூ கேம் லேட் அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா ரீட்டா கேம் லேட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். So, every sentence has a subject and a verb. Every English sentence should have a subject and a verb. So, the subject does the action. Subject தான் the action செய்யற கர்த்தா. So, subjects வந்து பெயர் சொற்கள். They can be people, places or things. For example, the cow was standing in the middle of the road. Kavita studied for her exam. அந்த மாதிரி we can have subjects doing the action. Verb என்ன? Verb is the action performed by the subject. Verb தான் அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் நம்ம verbங்கிறோம். Kavita is studying for her exam. Rama is eating an apple. அந்த மாதிரி. So every sentence has a verb, அதாவது வினைச்சொல், and a subject. அந்த வினையை செய்யும் கர்த்தா. இது ரெண்டும் எவ்ரி இங்கிலீஷ் சென்டென்ஸ்லையும் இருக்கணும். ஒவ்வொரு இங்கிலீஷ் சென்டென்ஸ்லையும் இது இருக்கணும். இந்த வேர்புங்கிறது ரொம்ப முக்கியம். வேர்ப் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இப்போ வேர்ப்ஸ் வந்து நமக்கு டென்ஸ், அதாவது காலத்தை குறிக்கும். ஒரு செயல் எப்பொழுது நிகழ்ந்தது அப்படின்னு நம்மளுக்கு அது தெரிவிக்கும். ஸோ அது இப்பொழுது நடைமுறையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா, கடந்த காலத்தில் நிகழ்ந்ததா, இனிமேல் நிகழப்போகிறதா, இந்த மூணையும் நம்மளுக்கு தெரிவிக்கும். ஸோ வேர்ப் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ நவ் லெட்ஸ் லுக் அட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதுதான் நம்மளுடைய டாபிக் இன்னைக்கு. நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட அப்ளிகேஷன் என்னன்னா, நம்ம தினசரி மீண்டும் மீண்டும் செய்யும் செயல்கள், for routine or repeated actions, இல்லாட்டா நம்மளுடைய ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள், இதுக்கெல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஐ ஆல்வேஸ் கிளீன் த ஹவுஸ் ஆன் சண்டேஸ். ஸோ நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீடை கிளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து மறுபடியும் மறுபடியும் நிகழ்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இன்னொன்று, இல்லாட்டா நான் சீதா நெவர் வாட்சஸ் ஃபிலிம்ஸ். சீதா எப்பொழுதும் சினிமா பார்ப்பதே இல்லை அப்படின்னு. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது வந்து மீண்டும் மீண்டும் இல்லாவிட்டால் எப்பொழுதுமே நிகழாத நிகழ்ச்சிகளை பற்றியும் பேசுவதற்கு நாம் உபயோகப்படுத்தலாம். இன்னொரு யூஸ் என்னன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு உண்மையாக இருக்கும் சில நிகழ்வுகள், அதாவது சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், ஐ லைக் குலாப் ஜாமுன், இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். இதெல்லாம் எப்பொழுதும் உண்மையாக இருக்கும் நிகழ்வுகள். ஸோ வி யூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார் ருட்டீன் ஆக்ஷன்ஸ், ஃபார் ரெகுலர் ஆக்ஷன்ஸ், ஃபார் ஹேபிட்ஸ் அண்ட் ஃபார் ஃபேக்ட்ஸ், தட் இஸ் திங்ஸ் விச் ஆர் ஜென்ரலி ட்ரூ. இப்போ நம்ம 3 சென்டென்சஸ் இங்கே பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. I clean the house on Sundays. இதில் எது verb? Clean. Clean is the verb. இந்த clean வந்து ஒரு ஆக்ஷன். நான் clean பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ இது வந்து doing verb அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. சென்னை இஸ் அ பிக் சிட்டி. இந்த சென்டென்ஸ்லையும் நான் சொன்னேன், சென்டென்ஸ்னால் அதில் சப்ஜெக்டும் இருக்கணும், வேர்பும் இருக்கணும். இப்போ சென்னை இஸ் அ பிக் சிட்டி, அதாவது சென்னை ஒரு பெரிய நகரம், மாநகரம். இதில் என்ன ஆக்ஷன் நடக்கிறது? இதில் எந்த ஆக்ஷனுமே இல்லையே.
சென்னை ஒரு பெரிய நகரமாக திகழ்கிறது, இல்லாவிட்டால் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் நம்ம ஆக்சுவலா இங்கிலீஷ்ல. தமிழ்ல சொல்லும்போது சென்னை ஒரு மாநகரம் அப்படின்னு சொல்றோம். பட் இங்கிலீஷ்ல சொல்லும்பொழுது சென்னை ஒரு மாநகரமாக திகழ்கிறது, இருக்கிறது அப்படிங்கிறோம். இப்போ இந்த இருக்கிறதுன்னு சொல்றோமே, அந்த இஸ், தட் இஸ் த வேர்ப். ஸோ இந்த சென்டென்ஸ்ல ஒரு ஆக்ஷனும் இல்லைன்னாலும் ஒரு வேர்ப் இருக்கு. ஏன்னா எல்லா சென்டென்ஸ்லயும் சப்ஜெக்டும் இருக்கணும், வேர்பும் இருக்கணும். ஸோ இந்த இஸ்ஸுங்கிறது வேர்ப். இஸ்ஸுக்கு நம்ம வந்து பீயிங் வேர்ப் அப்படிங்கிறோம். இதுல வந்து ஒரு ஆக்ஷன் இல்லை, இதுல டூயிங் இல்லை, இது ஒரு பீயிங் வேர்ப். புரிஞ்சுதா? ஸோ இதுல வந்து வாட் இஸ் அ பிக் சிட்டி? சென்னை இஸ் அ பிக் சிட்டி. ஸோ சென்னைங்கிறது சப்ஜெக்ட். This is the subject, this is the verb. Let us look at the third example. Ravi has a new cell phone. ரவியிடம் ஒரு புதிய செல்போன் உள்ளது. இதுல ஒரு ஆக்ஷனும் இல்லை, ரவி ஒன்றும் செஞ்சிட்டு இல்லை. இல்லை, ரவி கிட்ட ஒரு புது செல்போன் இருக்கு, உள்ளது, அவ்வளவுதான். ஸோ திஸ் சென்டென்ஸ் ஹேஸ் அ verb has. Who has a new cell phone? Ravi has a new cell phone. ஸோ ஹேஸுங்கிறது வேர்ப், ரவிங்கிறது சப்ஜெக்ட். இந்த ஹேஸ் வந்து ஆக்ஷனை குறிக்கிறது இல்லை, அவரிடம் உள்ளது அப்படின்னு ஒரு உண்மையை நமக்கு தெரிவிக்கிறது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ஹேவிங் வேர்ப். ஓகே. ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூ கேன் ஹேவ் டூயிங் வேர்ப்ஸ், பீயிங் வேர்ப்ஸ் ஆர் ஹேவிங் வேர்ப்ஸ். நம்ம இந்த பீயிங் வேர்ப்ஸ் அண்ட் ஹேவிங் வேர்ப்ஸ் எல்லாம் அப்புறமா பார்ப்போம், இனிமேல் வரப்போகின்ற கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது டூயிங் வேர்ப்ஸ். ஓகே. The simple present tense, as I already told you, we use it to talk about routine, about habits or facts. இந்த simple present tense-க்கு என்னென்ன டைம் வேர்ட்ஸ் இல்லாட்ட டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணலாம்? நீங்கள் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ், ஆல் த டைம், எவ்ரி டே, most of the time, mostly, usually, generally, often, sometimes, occasionally, seldom, rarely, never, hardly ever. ஸோ இதெல்லா வேர்ட்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இன்னும் கூட நீங்கள் சில வேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் அப்பா இவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்கணுமா அப்படின்னு திங்க் பண்ண வேண்டாம். இதில் நீங்கள் ஆல்ரெடி சில வேர்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆல்வேஸ் அப்படின்னா என்ன? எப்பொழுதும். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. சம்டைம்ஸ் அப்படின்னா எப்பொழுதாவது. நெவர் அப்படின்னா எப்பவும் செய்ய மாட்டேன், செய்யவே மாட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். ஸோ நீங்கள் இதில் எந்த வேர்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா போதும். பட் ஸ்லைடில் இந்த இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நீங்கள் எப்போ வேணால் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் வை ஐ ஹவ் புட் ஆல் தீஸ் வேர்ட்ஸ் ஆன் தி ஸ்லைட். ஓகே. So far we have seen what is simple present tense and what are the time words we use with simple present tense. So today we are going to learn about doing verbs. இங்க பாத்தீங்கன்னா present tense form of the verb, அந்த verb ஓட present tense formக்கு நான் V1 அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருக்கேன். So the subject வந்து நான், நீ, நாம், அவர்கள் அப்படின்னு இந்த எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு வேர்ப் இல்லாட்டா அதோட பாசிட்டிவ் ஃபார்ம், இதோட நெகட்டிவ் ஃபார்ம் அண்ட் அதர் வேர்ட்ஸ். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். யூ ஸ்பீக் இங்கிலீஷ் ஸோ வெல். இதில் எது வேர்ப்? ஸ்பீக். ஸ்பீக்குங்கிறது வேர்ப். யூ சப்ஜெக்டாக இருக்கிறனால இந்த வேர்ப் ஒன்னோட ஃபார்ம் ஸ்பீக் அப்படின்னு இங்கே போட்டிருக்கேன். ஓகே. திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சென்டென்ஸ். லெட்ஸ் லுக் அட் அ நெகட்டிவ் சென்டென்ஸ். ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை பார்க்கலாம். த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் நோ தமிழ். இதில் எது வேர்பு? டோன்ட் நோ. டோன்ட் நோ அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. டோன்ட் நோ வந்து ஒரு சுருக்கம். டோன்ட் அப்படிங்கிறது டூ நாட் உடைய சுருக்கம். இதில் வந்து இந்த ஓவை எடுத்துடுறோம் இல்லைங்களா, அதனால வி புட் அ அப்போஸ்ட்ரஃபி தேர். ஸோ திஸ் இஸ் த ஷார்ட் ஃபார்ம். ஸோ டூ நாட்னாலும் டோன்ட்னாலும் சேம் தான், ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை உபயோகப்படுத்தலாம். ஸோ இதில் வந்து வேர்ப் வந்து ஸ்பீக் அண்ட் டோன்ட் நோ. சப்ஜெக்ட்ஸ் என்ன?
யூ அண்ட் இங்கே நியூ ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேன்னா அது வந்து ஒரு பன்மை. ஸோ த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது தே அப்படிங்கிற ஒரு பொருளில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே தேன்னு வந்துச்சுன்னா V1 வரும் இல்லையா, அதனால நியூ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு வந்ததுன்னா V1 இல்லை, இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸ்ங்கிறதுனால do not V1, don't know அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ V1ன்னு நான் சொல்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். எக்ஸாம்பிள் ஸ்பீக் இல்லாட்டா நோ அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை புரிஞ்சிட்டிங்கன்னா இதை எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி கரெக்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸை நீங்களே எழுதலாம். இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ் ஐ யூ வி தேக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். ஹீ ஷீ இட். ஹீனா எந்த ஒரு ஆண்மகனாகவும் இருக்கலாம், ஷீனா எந்த ஒரு பெண்ணுடைய பெயரும் இருக்கலாம், இட்டுனா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அது பொருட்களை குறிக்கும். ஸோ இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வரும்போது இந்த V1 கூட நம்ம ஒரு எஸ் இல்லாட்டா ஒரு இஎஸ் இல்லாட்டா ஒரு ஐஇஎஸ்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். பார்க்கலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் இங்கே பாருங்கள். ராஜி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஸோ வெல். இதில் எது வேர்பு? ஸ்பீக்ஸ். ஏன் நான் எஸ் போட்டிருக்கேன் இங்கே? ஸ்பீக்குன்னு இங்கே வந்து ஸ்பீக்குன்னு இருக்கு, இங்கே ஏன் ஸ்பீக்ஸ்ன்னு போட்டிருக்கேன்? ஏன்னா இங்கே ராஜிங்கிறது ஒரு பெண்ணுடைய பெயர், அதனால ராஜி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஸோ வெல். நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். த நியூ ஸ்டூடெண்ட் டசன்ட் நோ தமிழ். இங்கே வந்து டசன்ட் நோங்கிறது நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். டஸ் நாட் அது சேம் டசன்ட். இதே மாதிரி இங்கே ஓ இல்லை, ஓ எடுத்துடுறோம். ஓ எடுத்தனால நம்ம ஒரு லெட்டர் எடுத்துருங்கோங்கிறத குறிக்கிறதுக்காக அங்கே ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போடுறோம். ஓகே, ஸோ த நியூ ஸ்டூடெண்ட் டசன்ட் நோ தமிழ். ஸோ இந்த சப்ஜெக்ட் என்ன? ஹூ டசன்ட் நோ தமிழ்? த நியூ ஸ்டூடெண்ட். த நியூ ஸ்டூடெண்ட் வந்து ஹீயா ஷீயா அது நான் இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை, அந்த தகவல் இல்லை. ஸோ த நியூ ஸ்டூடெண்ட் ஹீயாவும் இருக்கலாம் ஷீயாவும் இருக்கலாம். ஸோ அதுக்கு எப்படி நான் வந்து வேர்ப் நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து டசன்ட் ப்ளஸ் V1 அப்படின்னு வரும். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சது இல்லையா? சில சப்ஜெக்ட்ஸுக்கு நான் வந்து அப்படியே வேர்ப் யூஸ் பண்ணுவேன், நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு டோன்ட் நோ யூஸ் பண்ணுவேன். மற்றும் சில சப்ஜெக்ட்ஸுக்கு நான் வேர்ப் ப்ளஸ் எஸ் இல்லாட்டா இஎஸ் யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டா ஐஇஎஸ் யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டா நெகட்டிவ் ஃபார்முக்கு டசன்ட் நோ யூஸ் பண்ணுவேன். இது என்ன இஎஸ், இது என்ன ஐஇஎஸ், இங்கே எஸ் தானே போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சப்போஸ் இந்த சென்டென்ஸ் வந்து ராஜி வாஷஸ் ஹர் ஓன் க்ளோத்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா யூ வாஷ் யோர் ஓன் க்ளோத்ஸ் இல்லாட்டா ஐ வாஷ் மை ஓன் க்ளோத்ஸ்ன்னு வரும்போது வாஷ்ன்னு வரும். அதுவே ராஜி இல்லாட்டா ரவி அப்படின்னு வரும்போது நம்ம இஎஸ் ஆட் பண்ணுறோம் இல்லையா, வாஷஸ். அதுக்கு தான் நான் இங்கே இஎஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சில வேர்ப்ஸ் வந்து க்ரை அப்படிங்கிற மாதிரி வேர்ப்ஸ் வந்ததுன்னா ஐஇஎஸ்ன்னு ஆட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நான் சும்மா இங்கே ஒரு ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இந்த ஃபார்முலா இப்போவே நீங்கள் எல்லாமே இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பேசிக் ஃபார்முலாவை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். அப்புறமா நம்ம கிளாஸஸ் நடக்க நம்ம இதெல்லாம் இன்னும் ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் வந்து இங்கே சில சென்டென்சஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருக்கேன். மை பிரதர் அண்ட் ஐ. உங்களுக்கு பிரதர் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். சில பேருக்கு சிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க, சில பேர் ஒரே குழந்தையா இருப்பாங்க. நீங்கள் சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு பிரதர் இருக்கான்னு. சப்போஸ் உங்களுக்கு பிரதர் இல்லைன்னா, ஓகே, திஸ் இஸ் டு கம்பேர் மை பிரதர் அண்ட் ஐ. மை பிரதர் லைக்ஸ் சயின்ஸ். இங்கே எது வேர்பு? லைக்ஸ். ஐ லைக் மேத்தமேட்டிக்ஸ். இதில் எது சப்ஜெக்ட்? ஐ வந்து சப்ஜெக்டாக வந்தால் லைக்னு போடுறேன். மை பிரதர் வந்து சப்ஜெக்டாக வந்தால் லைக்ஸ். புரிஞ்சது இல்லையா? ஸோ த வேர்ப் வில் சேஞ்ச் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். இங்கே the verb changes according to the subject. My brother plays cricket. I வந்ததுன்னா இங்கே என்ன வரும்? I play coco. Playsன்னு வராது, ஏன்னா I தான் சப்ஜெக்ட். ஐன்னு சப்ஜெக்ட் வந்தால் பிளேன்னு வரும். I play coco. Let's look at the next sentence. My brother doesn't like sweets. இப்போ உங்களை பற்றி பேசும்போது எப்படி பேசுவீங்க? I doesn't likeன்னு சொல்லலாமா? இல்லை. I don't like sweets இல்லாட்டா ஸ்பைசி ஃபுட். ஸ்பைசி ஃபுட்னா என்ன? காரசாரமாக இருக்கும் உணவு. I don't like spicy food அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் பீப்புள் பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக பேசும்போது மை பிரதர் டோன்ட் லைக் அப்படிம்பாங்க, அது தப்பு. ஐ டசன்ட் லைக்கும்பாங்க, அதுவும் தப்பு. ஸோ இங்கே வந்து ஐ, யூ, வி, தே இந்த 4 சப்ஜெக்டும் வந்தால் டோன்ட் லைக்னு வரும். ஹீ, அதாவது மை பிரதர் ஒரு ஆண்மகன், ஹீ, ஷீ, இட் அந்த மாதிரி 3 சப்ஜெக்ட்ஸ்க்கும் டசன்ட் லைக்னு வரும். கடைசி எக்ஸாம்பிளை பார்க்கலாமா? மை பிரதர் டேஷ் ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆன் டிவி. I watch sports programs on TV. My brother, பிரதரை பற்றி பேசும்போது இந்த வாட்ச் கூட நான் என்ன ஆட் பண்ணணும்? ES. ஸோ மை பிரதர் வாட்சஸ் ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆன் டிவி அப்படின்னு வரும். நீங்கள் இந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் இந்த யூசேஜ் ஆஃப் வேர்ப்ஸ் ஃபார் சர்டன் சப்ஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு அந்த வேர்ப் எப்படி மாறும், சில சப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி SES அப்படிங்கிறது ஆட் ஆகும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஒரு சில மிஸ்டேக்ஸை நீங்கள் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணலாம். ஒரு சில தவறுகளை நீங்கள் பண்ணாமல் தவிர்க்கலாம். ஓகே, சரி. நான் இன்னும் கொஞ்சம் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஐ லவ் எம்ப்ராய்டரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ப்ராய்டரி. பட் மை ஃப்ரெண்ட் டசன்ட் என்ஜாய் இட். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு கேர்ள்னு வச்சுக்கோங்க. ஸோ ஷீன்னு வரனால டசன்ட் என்ஜாய்னு வருது. ஸோ லெட் மீ ஜஸ்ட் ரீட் தி அதர் எக்ஸாம்பிள்ஸ். சீதா கோஸ் டு த லைப்ரரி ஆன் சாட்டர்டேஸ். ஸோ கோஸ், கோன்னு வந்ததுன்னா அது V1, கோஸ்ன்னு வந்ததுன்னா V1 + ES. We don't watch movies on weekends. வீங்கிற சப்ஜெக்ட் வரனால டோன்ட் வாட்ச் அப்படின்னு வருது. நாங்கள் சினிமா பார்ப்பதில்லை. சாட்டர்டே சண்டே வந்ததுன்னா நாங்கள் சினிமா பார்ப்பதில்லை. யூ லவ் ஸ்வீட்ஸ் டோன்ட் யூ. ஸோ இந்த 4 எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்லேயும் லாஸ்ட் எக்ஸாம்பிள்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தவுட் எஸ் வெறும் வேர்ப் 1 யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கோஸ் அப்படின்னு வந்திருக்கு இந்த எக்ஸாம்பிளில், அதாவது ES ஆட் பண்ணியிருக்கோம். இது 2 நெகட்டிவ் ஃபார்ம்ஸ். இந்த நெகட்டிவ் ஃபார்மில் டோன்ட் ப்ளஸ் வேர்ப்னு வந்திருக்கு, டோன்ட் V1. இந்த எக்ஸாம்பிளில் டசன்ட் V1 வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கும், நான் எப்படி சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி வேர்பை மாற்றணும் அப்படின்னு. ஓகே, சரி. இந்த கிளாஸில் நம்ம கொஸ்டின்ஸில் ரொம்ப டீட்டெயிலாக போகிறதில்ல. நான் இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் சும்மா கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சரும் கொஸ்டினுடைய கட்டமைப்பும், அதாவது கேள்விகள் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்குறோம் இல்லைங்களா, அந்த கேள்விகளோட கட்டமைப்பும் இந்த சப்ஜெக்டுக்கு தகுந்தவாறு மாறும். பட் இங்கே வெறும் நான் அந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு செப்பரேட் கிளாஸ், வெறும் கொஸ்டின்ஸ்னே ஒரு கிளாஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு ஒப்சர்வ், டு நோட்டிஸ் த டிஃப்ரென்ஸ் இன் த ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் இதை ஒப்சர்வ் பண்ணுங்க, குறிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து டு யூ மீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது, கொஸ்டின் இருக்குது. இதில் யூன்னு வரும் பொழுது நான் வந்து டூ அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் வேர்ப், ஒரு டூங்கிற ஒரு வேர்பை ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே. ஓகேங்களா? இதே கொஸ்டினை வந்து நான் வந்து ஒரு கொஸ்டின் வேர்டு ஆட் பண்ண முடியும். கொஸ்டின் வேர்ட்ஸ்னால் என்ன? வாட், வேர், வை, வென், ஹவ், ஹூ, விச். சரியா? என்ன, எங்கே, ஏன், எப்பொழுது, எப்படி, யார், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் கொஸ்டின் வேர்ட்ஸ். இதையும் ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணுறதானா நான் இந்த கொஸ்டினுக்கு முன்னாடியே ஆட் பண்ணுவேன். ஸோ வை டூ யூ வேக் அப் ஸோ லேட்? இந்த 2 கொஸ்டின்ஸ்லையுமே யூங்கிறது சப்ஜெக்ட், அதனால நான் டூங்கிற ஹெல்பிங் வேர்பை ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட வேர்ப், மீட், வேக்கப். இதுக்கு நான் ஒரு ஹெல்பிங் வேர்பை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடுன்னு நினச்சிக்க வேண்டாம், இதை பற்றி கன்ஃபியூஸும் ஆக வேண்டாம். இதே ஐடியாஸ், இதே கான்செப்ட்ஸ், இதெல்லாம் இன்னொரு பாடத்தில் நம்ம திருப்பி படிப்போம். பட் உங்களுக்கு இந்த ஸ்லைடில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சென்டென்ஸை பாருங்கள். டஸ் கீதா மீட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபன்? இங்கே யூன்னு சப்ஜெக்ட் வரும்போது டூ போடுறேன், இங்கே கீதா அப்படின்னு வரும்போது டஸ்ன்னு போடுறேன். கீதாங்கிறது ஒரு கேர்ள், ஸோ ஷீக்கு பதிலாக இங்கே வந்து கீதா வந்திருக்கு இல்லையா? ஸோ டஸ் கீதா மீட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபன்? இல்லாட்டா வை டஸ் கீதா வேக் அப் ஸோ லேட்? இங்கே கொஸ்டின் வேர்ட் ஆட் பண்ணியிருக்கேன், ஆனால் அதனால இது வேறுபடுறது இல்லை, இங்கே டஸ் தான் இருக்கும்.
ஸோ நான் he she it வந்ததுன்னா டஸ்ன்னு வரும், I you we theyன்னு வந்ததுன்னா டூன்னு வரும். ஸோ இது வந்து I have given you the structure of questions with question words, without question words, for I you we they and for he she it. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ப்ரெசன்ட் டென்ஸ் எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம்? டு டாக் அபவுட் routine, habits, regular actions or facts. ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும். அதே மாதிரி கொஸ்டின்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். கொஸ்டின்ஸும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும். சரியா? ஸோ நான் இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி பார்க்கலாம். ஸ்பீக்கிங் அபவுட் லைக்ஸ் ஆர் டிஸ்லைக்ஸ், நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறத பற்றி எப்படி பேசுறது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸாக பண்ணணும். உங்கள் வீட்டில் யார்கிட்டையான போய் அம்மாவோ அப்பாவோ கசின் இல்லாட்டி உங்கள் பிரதர் சிஸ்டர் நெய்பர் கூட இருக்கலாம், அவங்கக்கிட்ட அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தர்கிட்ட தான் கேட்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஒரு 2-3 பேர்கிட்டையும் கேட்கலாம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. Ask a person in your house or near your house about one thing he or she likes and one thing he or she dislikes. Dislikes-na பிடிக்காது. Find out why he or she likes or dislikes those things. ஸோ இந்த அவங்களுக்கு எது பிடிக்குமோ பிடிக்காதோ அது ஏன் அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது உங்கள் நோட் புக்கில் எழுதிட்டு நீங்கள் இதை பற்றி பேசணும். ஃபஸ்ட்டு நீங்களே பேசி பாருங்கள், அப்புறமா நீங்கள் பேசி ஒரு ரெக்கார்டிங்காகவும் பண்ணலாம். இதை பற்றி எப்படி பேசலாம்? ஹீ அப்படின்னு நான் போட்டிருக்கேன், நீங்கள் உங்கள் பிரதருடைய பேரோ ஃபாதருடைய பேரோ இல்லாட்டா மை ஃபாதர் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் இங்கே. ஸோ ஹீ ஆர் ஷீ லைக்ஸ் ஆர் டசன்ட் லைக், இப்படி ஒரு சென்டென்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். மை ஃபாதர் லைக்ஸ் குலாப் ஜாமுன். மை ஃபாதர் லைக்ஸ் குலாப் ஜாமுன். சரியா? மை மதர் டசன்ட் லைக் ஸ்வீட்ஸ். இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க. நம்ம எப்போவுமே லைக்ஸ் டசன்ட் லைக் இந்த வேர்ட்ஸே தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. நான் ஒரு சில நியூ வேர்ட்ஸ் இந்த சென்டென்ஸஸில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். I'll just show you these words. He or she, நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை உபயோகப்படுத்திக்கலாம். ஹேட்ஸ்ன்னு சொல்லலாம். ஹேட்டுன்னா என்ன? பிடிக்கவே பிடிக்காது, வெறுக்கிறார்கள். டிஸ்லைக்ஸ் பிடிக்காது. கான்ட் ஸ்டாண்ட், அவங்களுக்கு தாங்கவே முடியாது, அது பிடிக்கவே சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் we can use to express the same idea. ஒரே விஷயத்தை நம்ம எவ்வளோ பல விதமாக சொல்லலாம். எதுக்கு இவ்வளோ விதமாக சொல்லணும்? ஒரே மாதிரி சாப்பாடை நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா போர் அடிக்கும்ல. அதே மாதிரி ஒரே மாதிரி வேர்ட்ஸை நம்ம எப்பவும் யூஸ் பண்ணாலும் நம்மளுடைய பேச்சில் ஒரு வெரைட்டி இருக்காது, கேட்கிறவர்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதனால் நம்ம பேசுவது பிறர் விரும்பும்படியாக, பிறர் ஆசைப்பட்டு கேட்கும்படியாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் நம்ம பேசுறது தெளிவாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். Let us look at the next sentence. He or she loves. Loves-னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிடிக்கும். அதுக்கு adores அப்படின்னு சொல்லலாம். My sister adores ரஜினிகாந்த். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரஜினிகாந்தோட பிக்சர், adores ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி he or she is fond of. Fond of-னாலும் பிடிக்கும். Crazy about-னா ரொம்ப வெறித்தனமாக பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சேயிங் த சேம் திங். நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் அந்த ஆக்டிவிட்டியில் நான் கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன? ஃபைண்ட் அவுட் வாட் அ பர்சன் இன் யுவர் ஹவுஸ் லைக்ஸ் ஆர் டஸ் நாட் லைக் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ரீசன். ரீசன்னா என்ன? காரணம். ஸோ நான் எந்த மாதிரி சென்டென்ஸ் இங்கே பண்ணியிருக்கேன்னா, மை பிரதர் இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஹிஸ் சயின்ஸ் டீச்சர் அப்படின்னா அவனுக்கு அவனுடைய சயின்ஸ் டீச்சரை ரொம்ப பிடிக்கும். ஏன்? பிகாஸ் ஷீ இஸ் வெரி கைண்ட். அவங்க ரொம்ப கைண்டாக இருப்பாங்க, அதனால அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி, நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு 4-5 சென்டென்சஸை நீங்கள் பண்ணி அதை ஐ வாண்ட் யூ டு ஸ்பீக் தீஸ் சென்டென்சஸ். இதை வந்து நீங்கள் பேசி பழகுங்க. சரியா? இதுதான் உங்களுடைய ஆக்டிவிட்டி. சரி, இன்னொரு ஆக்டிவிட்டி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து
ரைட்டிங் ஆக்டிவிட்டி இல்லையா? நீங்கள் அதை பற்றி எழுதினீங்க, அப்புறமா அதை பேசி பார்த்தீங்க நோட் புக்கில் எழுதிட்டு. இந்த ஆக்டிவிட்டி வந்து அதே மாதிரி நீங்கள் பேசுறதுக்கு. ஸ்பீக் அபவுட் யோர் ருட்டீன் டியூரிங் ஹாலிடேஸ். கம்பேர் யோர் ருட்டீன் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லீவு நாட்கள் வந்தால் நம்மளுடைய எல்லாமே மாறுபடும் இல்லையா? நம்ம எழுந்துக்கிற டைம்லேருந்து நம்ம சாப்பிட்ற டைமு, நம்ம படிக்கிற டைம், வீட்டில் எதான வேலையெல்லாம் பண்ண சொல்லுவாங்க ஹாலிடேஸ் டைமில். ஸோ எல்லாமே வித்தியாசப்படும். ஸோ ஒரு ஹாலிடேஸில் உங்கள் ருட்டீன் எப்படி இருக்கும்? உங்கள் ஃப்ரெண்டோட ருட்டீன் அதே மாதிரி இருக்குமா? அவங்க அம்மா அப்பா அவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? அதனால் அதை வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் எழுதணும். எழுதலாம் இல்லை, பேசணும். ஆக்சுவலாக எழுதிட்டு ஒரு தடவை நோட் புக்கில் எழுதிட்டீங்க, அப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு எளிசாக இருக்கும். அவ்வளோதான். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதெல்லாம் என்ன ஆக்டிவிட்டீஸ் இங்கே பாருங்கள். வேக்கப், எழுந்துக்கிறது, நான் எழுந்து கொள்வேன். ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட், சாப்பிட்றது. அப்புறம் ஸ்டடி, இல்லாட்டா நான் குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணலாம், இல்லை டிவி வாட்சிங், இல்லை அம்மாக்கோ அப்பாக்கோ ஹெல்ப் பண்ணுறது. வேறு ஏதான ஆக்டிவிட்டீஸ் எனக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கலாம், அதையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்புறம் எல்லாரும் தூங்குவோம் இல்லையா? நைட் வந்ததுன்னு தூங்குறத பற்றி எழுதணும். இதெல்லாம் ஒரு நாளில் நம்முடைய ருட்டீன். இதில் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை முறைப்படி யூ கேன் ஆட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். நீங்கள் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். எப்படி எழுதணும்? நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஐ வேக் அப் அட் 6 பட் மை ஃப்ரெண்ட் வேக்ஸ் அப் அட் அரவுண்ட் 7:30 AM. அப்படின்னு என்ன? நான் 6 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன், ஆனால் என் ஃப்ரெண்டு 7:30க்கு தான் எழுந்துப்பா. 7:30, கிட்டத்தட்ட 7:30 மணிக்கு தான் எழுந்துப்பா. ஓகே, இது ஒரு கம்பேரிசன். நான் ஒரு டைமுக்கு எழுந்துப்பேன், என் ஃப்ரெண்டு இன்னொரு டைமுக்கு எழுந்துப்பேன். இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். both of us eat or have breakfast before 9 AM. நாங்கள் 2 பேருமே காலையில் 9 மணிக்கு முன்னாடியே டிஃபன் சாப்பிட்ருவோம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது வேறு விஷயம். டிஃபன் 9 மணிக்குள்ளே நாங்கள் சாப்பிட்ருவோம். 2 பேரும் இந்த விஷயத்தில் வித்தியாசப்படுறதில்ல, 2 பேரும் சேம். இங்கே வந்து நான் 2 வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈட், ஹேவ். எது கரெக்ட்? ரெண்டும் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேவுங்கிறது நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 9 AM. ஐ ஹாவ் லஞ்ச் அட் 2 o'clock. அந்த மாதிரி. ஸோ ஈட்டுன்னு சொல்லலாம், ஹேவுன்னு சொல்லலாம். பட் ஈட்டுங்கிறது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஹேவுங்கிறது பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதை வந்து நம்ம இன்னொரு லெசனில் இந்த ஹேவுங்கிறதே ஒரு செப்பரேட் லெசனாக நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுடைய ருட்டீனை கம்பேர் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் சிமிலராக பண்ணுறீங்க, சேமாக பண்ணுறீங்க, என்னெல்லாம் வித்தியாசமாக பண்ணுறீங்கன்னு எழுதலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ சென்டென்சஸ் வேணுமோ எழுதிட்டு அதை பற்றியும் ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி எழுதிட்டு பேசலாம். ஸோ உங்களுக்கு நான் வந்து 2 ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்கேன். 3ஆவதாக இன்னொரு ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறேன். இது வந்து ரைட்டிங் ஆக்டிவிட்டி. நீங்கள் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி கூட குறிப்பெடுத்துட்டு நீங்கள் ஸ்பீக் பண்ணினீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெசன்டேஷன் நல்லா வரும். பட் அது உங்களுடைய இஷ்டம். உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் வரும்னா நீங்கள் டைரெக்டாக கூட பேசலாம். பட் இது வந்து ஒரு ரைட்டிங் ஆக்டிவிட்டி. லெட் அஸ் ரீட் த டாபிக். இந்த ரைட்டிங் ஆக்டிவிட்டியோட டாபிக் என்ன? ரைட் 5 lines about. 5 வரிகள் எழுதவும். எதை பற்றி? What your sibling or friend usually does when he or she feels upset. உங்களுடைய சிப்ளிங் அப்படின்னா பிரதராகவும் இருக்கலாம், சிஸ்டராகவும் இருக்கலாம், அக்காவாகவும் இருக்கலாம், தங்கச்சியாகவும் இருக்கலாம், அண்ணனாகவும் இருக்கலாம், தம்பியாகவும் இருக்கலாம். சிப்ளிங் அப்படின்னா நம் கூட பிறந்தவர்கள். ஃப்ரெண்டுன்னா தெரியும் உங்களுக்கு, ஃப்ரெண்ட் உங்கள் தோழியோ தோழரோ இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட் இல்லாட்டா உங்களுடைய பிரதர் ஆர் சிஸ்டர் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அப்செட்டாக இருந்துச்சுன்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன? இதுக்கு என்ன நீங்கள் எழுதணும்? ஒரு சிலர் அப்செட்டுன்னா என்ன? இங்கே அப்செட்டுன்னா அவங்க வருத்தத்தில் இருக்கும் பொழுது, அவங்களுடைய மனசு ஒரு மாதிரி டவுனாக இருக்கும் பொழுது. அப்செட் அப்படின்னா அவங்க ஹாப்பியாக இல்லை, சந்தோஷமாக இல்லாத சமயத்தில் அவங்க யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க? சில பேர் அழுவாங்க, சில பேர் கோவமாக கத்துவாங்க, சில பேர் ஒரு மூலையில் போய் உம்முன்னு உட்காந்துப்பாங்க, சில பேர் என் கூட பேச வேண்டாம் போ அப்படிம்பாங்க, சில பேர் வெளியில் போயிடுவாங்க, வாக்கிங் போகிறேன், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தால் எனக்கு எல்லாம் மூட் சரியாயிடும் அப்படின்னு. ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க.
ஸோ இதை பற்றி நீங்கள் எழுதணும். இது உண்மையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களாக கற்பனை பண்ணி கூட எழுதலாம். நம்மளுடைய நோக்கம் வந்து இங்கே இங்கிலீஷ் எழுதுறது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் கற்பனை பண்ணி கூட என்னைக்காவது நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி கூட எழுதலாம். பட் என்னுடைய கொஸ்டின், அவங்க எப்பொழுதும் என்ன செய்வார்கள்? ஓகே, எப்பொழுதும் என்ன செய்வார்கள்? இன்னொரு கொஸ்டினும் ஆட் பண்ணியிருக்கேன். ஹவு டு யூ கம்ஃபர்ட் ஹிம் ஆர் ஹர்? அவர்கள் உங்களுடைய அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ இல்லாட்டா ஃப்ரெண்டோ அவங்க அப்செட்டாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ நீங்கள் அவங்களுக்கு எப்படி சமாதானம் செய்வீர்கள்? சரியா? ஸோ இதை பற்றியும் நீங்கள் எழுதலாம். ஐ யூஸ்வலி, நான் எப்போ என்ன பண்ணுவேன்? நான் வந்து அவங்கள சமாதானப்படுத்துவேன், அவங்கக்கிட்ட சாஃப்டாக பேசி பார்ப்பேன். ஐ யூஸ்வலி ட்ரை டு ஸ்பீக் சாஃப்ட்லி. ஐ ட்ரை டு மேக் மை பிரதர் லாஃப். மேக் மை பிரதர் லாஃப்னா அவங்கள சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுவேன். He or she sometimes sits in a corner for some time. அப்படின்னா sits in a corner அப்படின்னா மூலையில் போய் உட்காந்துப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி இது நீங்களா ட்ரை பண்ணி எழுதுங்க. உங்களுடைய லைன்ஸு சென்டென்சஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஃபுல்லி கரெக்டாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய கற்பனையை உபயோகித்து நீங்கள் சென்டென்சஸ் பண்ணுங்க. அது கரெக்டாக தப்பான திருப்பி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். புரிஞ்சுதுங்களா? கம்ஃபர்ட் அப்படின்னா என்ன? சமாதானம் சொல்வது. சைலண்ட்னா பேசாமல் இருப்பது. அப்செட்னா மன கஷ்டத்தில் இருப்பது. ஆங்க்ரினா கோபமாக இருப்பது. கிரையிங்னா அழுவது. அலவ்னா பிறரை அனுமதிப்பது. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க, ஒரு 5 லைன் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த சென்டென்சஸ் எழுதிட்டு அப்புறமா நாம் அதை பார்த்து அது சரியா இருக்கா, அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். We use simple present tense to talk about routine, actions, habits or facts. இந்த simple present tenseக்கு நம்ம எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்? Usually, sometimes, often, never, இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் உடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம படித்தோம், கேள்விகளுடைய ஸ்ட்ரக்சரும் படித்தோம். பட் இந்த லெசனில் நம்ம கேள்விகளுக்கு ஜாஸ்தி முக்கியத்துவம் கொடுக்கல, வெறும் சென்டென்சஸ்க்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு 3 எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கேன். 2 ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி, ஒரு ரைட்டிங் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக பண்ணுங்கள்.